வேர்ட்ஸ் போடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உயிர் உண்டாகும். ஆமென். A newness will you feel. Amen. This is every day new. சொல்லுங்க. Every day the word of God புதியது. ஆமென். இந்த பெரிய பாட்டெல்லாம் இருக்கு. புது கிருபைனா இதுதான். When you read, you differently think. Millions and millions of revelations can come from the word of God. Amen. If you are sick, he will reveal how to get healed. ஆமென். உடல் உடைஞ்சி மனம் உடைஞ்சி நொறுங்கி இருந்தா அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அந்த அதிசய வேத புத்தகம்தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டாரும். ஹியூமன் வேர்ட்ஸ் டேமேஜஸ். சொல்லுங்க. ஹியூமன் வேர்ட் டேமேஜஸ், காட்ஸ் வேர்ட் பில்ட்ஸ். ஆமென். அல்லேலூயா. தட்ஸ் why நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோம். இட் பில்ட்ஸ் யூ, இட் ஹீல்ஸ் யூ. ஆமென். இது புக் ஆஃப் மெடிசின். ஆமென். இதெல்லாம் ஹீலிங் தான், பெரிய ஹீலிங். அது அந்த வேர்டை பார்த்தாலே ஆச்சரியம். ஃபுல் ஆஃப் ஹீலிங், ஃபுல் ஆஃப் ஹீலிங். அந்த ஹீலிங்கை நீங்கள் கட்டாயம் அனுபவிக்கணும். அப்படி உட்காருங்க. பிள்ளைல டு கம் ஹியர் இஸ் a great blessings for me in the sense இன்னைக்கு தான் சொன்னேன் எவ்ட்டு டெஸ்டிமனி why I come. I love Pastor Savarimuthu when he was doing God's work. He is with God now. We thank for the ministry. நான் ஒரு காலம் யாருக்கும் தெரியாது கனடாவில் என்னை நானும் படாத பாடு. இது உண்மை பிள்ளைகள். எனக்கும் கஷ்டமா. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஐம் கேத்தலிக் ப்ரீஸ்ட். 92 ஒரு ப்ரீஸ்டாக ஓடேன் பண்ணி என்கிட்ட கடவுள் பேசினது 99 மாதிரி. அப்போ so much of suffering. என்னது ஒன்றுமே எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆஸ் அ ப்ரீஸ்ட், ஒரு ஃபாதராக ஐ கான் ஹேவ் எனிதிங். சிங்கிள். அப்போ வீடு வாச பேங்க் அக்கௌண்டா காசா ஜொப்பு செஞ்சதும் இல்லை. ஐ ஹவ் நெவர் ஒர்க்ட். என்னுடைய ஒரே நான் கடவுளை மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற ஒருத்தரையும் தெரியவும் தெரியாது. இப்போ தான் பழகியிருக்கிறேன். செமினரியில் இருந்தேன். 16 இயர்ஸில் போனேன். 30 இயர்ஸில் ஒரு ஃபாதராக வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் 30 வயதில் வந்ததுக்கு என்ன ஆனால் இன்னைக்கு மட்டும் ஒரு சந்தோஷமாக வாழ்கிறேன். அது எனக்கு இப்போ ரொம்ப ஜாயாமே. எனக்கு நோ ப்ராப்ளம்ஸ். எனக்கு பிரச்சனைனா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும். ஆனால் இப்போ ஜீசஸை தெரியும். ஆமென். என்னோட இருக்கிறது விளங்குது. ஹோலி ஸ்பிரிட் நல்லாவே பழகுறார் என்னோட. ஆமென். ஐ லவ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹி இஸ் வித் மீ. அப்போ நான் இப்படி 99 ஒரு அளவுக்கு ஒரு கடவுள் ஆசை வந்துருச்சு. அப்போ வெளியே போனால் எனக்கு கொஞ்சம் ரெவலேஷனெல்லாம் டைம் பத்தாது. அப்போ ஒரு ரெவலேஷன் ஒன்று, இந்த ஒரு வானத்தில் ஒரு வேர்ட்ஸை கண்டுட்டு 3 வேர்ட்ஸ் ட்ரெஷர் ஆஃப் ஜயன். ஸோ ஐ வாண்டட் லவ் காட். அப்போ ரொம்ப ப்ராப்ளம் வந்துருச்சு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்போச்சு. அப்போ நான் நினச்சேன், கடவுள் ஒருத்தர் இருக்கார் தான். ஆனால் சொல்ல போனால் தான் அந்த மனுஷங்க மேலே கோவம் பேசாமல் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போனால் ஹூ வில் ஃபீட் மீ, ஹூ வில். அப்போ நான் நினச்சேன், சரி நம்ம ஆண்டவரை நேசிப்போம். ஆனால் முத நான் கனடாவுக்கு வர நேரம் என்னை கூப்பிட்டு பலா, நோபடி இன்வைட்டட் மீ, நோபடி நோஸ் யாரா அந்த ஆளுன்னு. ஆனால் பாஸ்டர் சவரிமுத்து கூப்பிட்டு என்னை ஆசீர்வதிச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பழைய ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போய் கதைக்கையில் யாரெல்லாம் அறிமுகப்படுத்தி, ஐயோ ஃபாதருக்கு உதவி செய்யுங்க, ஃபாதரை பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஸோ ஐ லவ் ஹிம் அண்ட் ஹி இஸ் வித் தி லார்ட். ஆமென். ஸோ அந்த உடைய ஆசையில் தான் நான் உங்களை பார்க்கையில் என்ஜாய். ஆமென். அப்போ நீங்கள் என்னுடைய மினிஸ்ட்ரியில் ஆரம்ப பங்காளர்கள். ஆமென். அதில் இப்பயும் பங்காளர்கள் நீங்கள். யா, ஐ லவ் இட்.
நான் நினைக்க முடியாத அளவு மினிஸ்ட்ரி இப்போ வளர்ந்து போயிடுச்சு. இன்னொரு மன்னார் பாஸ்டரும் மாதிரி வந்து இப்போ ஃபாதர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ரெஜினோல்டுண்டு இப்போ அசையுது. ஆமாம், நிறைய எங்களுக்கு டைம் இல்லை. போனால் ஒரு இடத்துல இப்போ 1000 பேருக்கு சுவிசேஷம்னா 1000 பேர் வந்துடுறான். ஆமே, இப்போ எங்கள் சொல்கிற அமௌண்ட்டெல்லாம் வருது. ஏன்னா கடவுள் எங்களை நேசிக்க துவங்கிட்டார். ஆமேன். நிறைய பெரிய மினிஸ்ட்ரியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப் கண்ட்ரியில் நிறைய இடங்களில் ஆலியலன்னு ஒரு ஊருக்கு போனேன். கொஞ்சம் சுவிசேஷம் சொன்னேன். சரி, 1000 பேருக்கு சுவிசேஷம்னா உடனே சேர்ச்சும் கட்டி 840 பேர் வந்துட்டான். ஆமேன். So God is so good. Amen. Because there is power. Amen. சொல்லுங்க, word has power. திரும்பி சொல்லுங்க, word has power. When I speak, it happens. Amen. நான் வசனம் சொல்லும் போது நடக்கிறது. Amen. Hallelujah. அது ஒரு ஆச்சரியம் பிள்ளைகள். வேர்டை சொன்ன உடனே. ஆனால் வேர்டு தெரியாதனால தான் கஷ்டப்பட்டேன். ஃபைனான்ஸு சரியான கஷ்டம். ஹெல்த்து இப்போ எல்லாம் பர்ஃபெக்ட் ஹெல்த்து. ஆமேன். நீங்கள் சிக்னஸை வர விட்டுட்டீங்க பாடிக்குள்ளே. ஏன்னா நீங்கள் கூட வேர்டோட இல்லை. காலையில் எலும்பையிலே பைபிளோட எழும்பிடணும். ஆமேன். அல்லேலூயா. சூரியன் வந்த பிறகு பைபிள் வாசிக்கக்கூடாது. சூரியன் வர்றதுக்கு முன்னுக்கு பைபிளை வாசிச்சிடணும். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் இருதயம் தேவனோட எழும்பிட்டா வெரி குட் டே. Amen. Hallelujah. You have to, அது எப்படி சொல்றது இல்லை, இந்த பைபிளை படிக்க 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 கேட்க 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 more joy, more peace, more love. 19வது சங்கீதத்தில் 7வது வசனம் is going to be a great blessings to you. இந்த வசனம் ஒரு நாள் என் லைஃப்பை மாற்றி விட்டுருச்சு. ஆசீர்வாதம் அதிகரிச்சிருச்சு. இந்த 19வது சங்கீதத்தை எனக்கு மறக்கவே முடியாது. So wonderful. அவ்வளவு. அல்லேலூயா. ஆமென். குறைவற்றது. எல்லாம் குறையா கிடக்கான் உலகத்தில். எல்லாம் குறையாத்தான் இருக்கான் மனுஷன். எல்லாம் யாரை கேட்டாலும், யாருக்கிட்ட கேட்டாலும் ஒன்று குழந்தை இல்லைங்கிறாங்க, ஒருத்தர் கல்யாணம் முடிக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் வீடு இல்லைங்கிறாங்க, இன்னொருத்தர் அது இல்லைங்கிறாங்க, இது இல்லைங்கிறாங்க, பிஆர் இல்லை, என்னென்னமோ இல்லையா. எல்லாம் குறையாத்தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒன்று பூமியில் குறை இல்லை, பைபிள் மட்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த குறை அற்ற செல்வம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் குறை அந்த வசனத்தினால பயந்து ஓடுது. ஆமென். If you have some lack, it will go away. Amen. Hallelujah. Keep saying, keep saying, keep saying. Amen. காற்றுக்கிட்ட சொல்லுங்க, காற்று தான் சவுண்டை கொண்டு போகுது. ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், எப்படிங்க ஆண்டவரே, அம்மா இங்கே தான் போன பையனை கேடாக்கு வரையில் இப்படி ஒரு காரில் போய்கிட்டு இருக்கல, அம்மா பிரசங்கத்துக்கு போய்கிட்டு இருக்கல, 5000 பேருக்கு மைக் இல்லாமல் பேசிவிட்டீங்களே, அதுவும் 10,000 பேர்கிட்ட இருந்திருக்கிறான் இல்லையா, அப்போ ஆம்பளை மட்டுமே. ஸோ எப்படி ஆண்டவரே பேசுனீங்க அப்படின்னு. அப்போ எனக்கு டக்குன்னு உள்ளத்தில் ஒரு கேள்வி, ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு. என்ன மாதிரி நீ அமெரிக்காவுக்கு பேசுகிற, நீ எப்படி இலங்கைக்கு பேசுகிற, ஓ அப்படி. அதானே வேவ்ஸ்டா, வேவ்ஸ் தான் நான் கொண்டு போகுது காற்று. அப்போ காற்று அன்னைக்கு மைக்கா பாவிச்சிருக்காரு நம்ம இயேசு. ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸோ அவர் காற்றுக்கிட்ட சொல்லியிருக்காரு, காது உள்ளு கொண்டு போய் விடு அப்படின்னு வசனத்தை விட்டுட்டார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கும் இந்த காற்று வந்து சொல்லுது. ஆமென். இல்லாட்டி நான் இங்கேருந்து கத்த அங்கே கேட்குறீங்க, மைக்கெல்லாம் போட்டிருக்கு தான், அந்த சவுண்டு வரணுமே கணக்கா. வேவ்ஸ் தான். 5000 பேருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அதிசயம் நடந்தது. ஆனால் சீடர்கள் பயந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு முடியும். ஆமென். 5000 பேர் கொடுக்கறதுக்கு அது ஒரு மிரக்கல் தான். அதை போதிச்சாலே அதிசயம். அப்போ குறைவற்றது. ஆமென். அல்லேலூயா. யா ஸ்கை குறைவற்றது, சி குறைவற்றது. இதை தான் இந்த சங்கீதம் சொல்லிக்கிட்டு வருது. மேலேயே சொல்லுது, அதிசயமான ஆச்சரியமான விதத்தில் அதிகாலம் வருகிறது, மாலை வருகிறது. God speaks to the every human being. பேசுறாராம், கேட்கவே மாட்டேங்கிறானா.
குட் மார்னிங் நம்ம சொல்றதுக்கு முன்னுக்கு கடவுள் சொல்லிடுறாரு. ஹலோ, அது எப்படிங்க ஃபாதர் என்னன்னு கேட்குறீங்களா? குட் மார்னிங் யார் உங்களுக்கு சொல்றது காலையில்? காட். ஹவு டு யூ நோ தட் இட் இஸ் மார்னிங்? ஏன் நீங்கள் ஈவினிங்காக நினச்சிங்கன்னா என்ன? ஹூ டோல்ட் யூ? எந்த சயின்ஸ் சொன்னிச்சு? மார்னிங்கை கண்டுபிடிச்சி காலையில் சூரியனை வர வச்சது நம்ம டேட். ஆமென். அதான் அவர் குட் டேட். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்லா காது கொடுத்து கேட்டு வாயில் அறிக்கை பண்ணுனா உங்கள் கஷ்டமே ஓடி போயிடும். நல்ல நேரம். ஆதாம் 931 வயசு மட்டும் இருந்தார். ஏன் சாவ தெரியாது, சொல்லி கொடுக்கல, பாவமும் இல்லை, அதனால அவர் சாகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கான் பிசாசு. அதனால தான் இயேசு வந்து சிலுவையில் அதிசயமா அவன் தலையவே நசுக்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. பல்ல பிடுங்கிட்டாராம். 58வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அது பவர்ஃபுல்லான சங்கீதம். இங்கே அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அந்த சங்கீதம். 58ல் அது போட்டிருக்கு பாருங்க. யாரு இந்த நான் போன கேட்கறது, ஹலோ இந்த பாம்புக்கு என்ன இல்லை? காது. அதுதான் பாவம். பாவம் செய்கிறவங்கள அவங்களுக்கு கேட்காதான் வசனம். வசனம் கேட்கவே கேட்காது. சும்மா போட்டு மல்லு கட்டக்கூடாது. ஏன்னா காது இல்லாதனால. அதனால பாம்பாட்டிகள்ங்கிறது சில நேரம் எப்படி எப்படியெல்லாம் பிரசங்கம் வச்சாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க காது கேட்குதுன்னு. அது சும்மா இவர் இப்படின்னோன்னா அதுவும் இப்படிங்குது. இப்படி அப்படிதான் பாவிகள். இயேசு இல்லாதவங்களை எவ்வளவுதான் நீங்க சொன்னீங்கனாலும், வேலை செய்யற கம்பெனியில் அங்கங்க இயேசுவை சொன்னாலும் என்னன்னா இவனுக்கு என்னென்னமோ விதத்தில் ஆட்டணும், காது கேட்காது. அவன் செவிடே. பாவியா இருக்கிற அந்த ஒரிஜினல் பாவம், ஆதாமுடைய பாவம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறதினாலே அந்த பழைய மரமான அந்த நல்ல கனி கொடாத மரம் அவனுக்குள்ளே இருக்கிறதினாலே அதை அகற்றப்படும் மட்டும் அவன் போராடுகிறான். அதான் ஆண்டவர் சொன்னார், செவி உள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. என்ன பிள்ளைகள், பாவம் வந்து கண்ணை மூடிடுது, காதை மூடிடுது உள்ள. ஏன்னா அதான் பாம்பை சபிச்சு போ அப்படின்னு அது ஏமாத்திடுச்சு. இன்னைக்கு நம்ம மக்கள் பாம்பை காது கேட்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாவத்துக்கு கேட்கவே கேட்காது. ஹலோ பிரைஸ் தி லார்ட். வைஃபுக்கு சில நேரம் அந்த இது வந்து இது வேணாம், இவர் கணவர் இந்த ஆளை விட்டு போகணும்னா அது கிறிஸ்தவம்ல எதா நினைச்சு அது பிரிவினன்னு வந்துருச்சுன்னா காதை அடைச்சிடுவான். அதுக்கு பிறகு பைபிள்லாம் கேட்காது அப்படின்னு. ஈவன் சில்ட்ரன், if you fall in love with somebody who doesn't know Jesus, இயேசு தெரியாதனோட இது லவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட நிற்க நோ காண்ட், பிகாஸ் காதை அடைச்சிடுவான் டக்குன்னு. அது நோ he doesn't know Jesus. It's all right. It's all right. It's not you marry, I marryங்கிறாங்க. See, it's very hard. அதுக்கு பிறகு when you are troubled, there is nobody to help you. யாரும் இல்லை உதவி செய்ய. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. மகளே மகளே, இயேசு அல்லாமல் வாழவே முடியாது. He is the only way. ஆமென். சிலுவையின் அதிசயத்தை ஒரு மனிதன் நினைக்காமல் விட்டால், அவன் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நேசிக்காமல் விட்டால் அவன் பாதாளம் போகிறான். நோ அதவே. இன்னைக்கு அரசாங்கத்தில் கூட அப்ப கேட்பீங்க, அது ஏன் அது ஏன் வை 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 நீங்க கேட்பீங்க. கேளுங்க அரசாங்கத்துக்கிட்ட, ஸ்பீடா போனவனே ஏன் பில்லு கொடுத்தேன்னு. ஒரு கொலை செஞ்சவன உங்களை உள்ளுக்கு போட்டவன போய் கேளுங்க, வை 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 கேட்டு பாருங்க, உங்களை விடுவானா வெளியே? Why government is punishing me? அப்ப சொல்லுவான், you killed. Oh, you see. அப்ப நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பரலோகம் மட்டும் ஓகே ஓகே அப்படிங்குமா? சோ எழுதி வச்சாரு. இயேசு அந்த மன்னிப்பை கொண்டாந்து கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. Without Jesus there is no forgiveness. Without the word there is no knowledge of God. உலகத்திலே வேதத்தை மட்டுமே பரலோக பிதா வெளிப்பாடாவே திறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் பிள்ளைகள்
ரொம்ப ஹார்டு. அதில் இருக்கு பாருங்க, அந்த பற்களை உடைத்ததுன்னு போட்டிருக்கும். அந்த வசனம் அவ்வளவு அருமையான அந்த 58. ஸோ சேட்டன்ஸ் அவனுடைய பற்களை எடுத்துட்டாரு, அவனுடைய அதிகாரத்தை பறிச்சிட்டாரு. பாருங்க, தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போட்டாரு. இது பழைய ஏற்பாட்டில் எழுதினா புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உங்களோட பேசுறாரு, விளங்கிக்கிட்டீங்களா? ஆமென். ஏன் பயப்படுறீங்க வியாதிக்கு? ஏன் அதை விரட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் பண கஷ்டத்துக்கு பயப்படுறீங்க? பல்லு இல்லை அதுக்கு, ஆனால் அது கடிக்குது, வலிக்குது. உனக்கு ஒரு சின்ன நோய் வந்தோடனே கடிக்குது, ஆனால் உண்மையா பல்லு இல்லை. சிங்கத்துக்கு பல்லு இல்லாட்டி எதை வழக்குன்னு கடிக்க வேண்டியதுதான். அப்படிதான் பாவம், அப்படிதான் சாபம், அப்படிதான் வேதனை, சூனிய பயம், அது ஒன்று வீட்டில் இருக்கு. அதெல்லாம் பல்லே இல்லை, பல்லே இல்லாத கடிக்கையில். ஹலோ, பயப்படாதீங்க. சொல்லுங்க, ஏ சிக்னஸ் யூ ஹேவ் நோ பவர். சொல்லுங்க, ஏ சிக்னஸ் யூ ஹேவ் நோ பவர். ஹல்லேலூயா. யூ கர்ஸ் யூ ஹேவ் நோ பவர். சொல்லுங்க, சாபமே உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை, இயேசு என்னை விடுவித்தார். ஆமென். சொல்லுங்க, ஏ ஃபியர், எனி ஃபியர் யூ ஹேவ். இருட்டுக்கு பயமா, பூச்சிக்கு பயமா, நாய்க்கு பயமா, பூனைக்கு பயமா, எது நடந்தாலும் அந்த பயத்துக்கு. சிலர் நாயை கண்டா ஓடுறான், அது அடிக்கணக்கு. ஐ டோன்ட் நோ. பயத்துக்கு நீங்களாக்குனா ஒரு தேவன். எல்லா பயம்தான். ஹலோ, எல்லா பயத்துக்கும் சொல்லுங்க, எல்லா பயத்துக்கும், எல்லா சாபத்துக்கும், எல்லா நோய்க்கும் என்னை விடுவித்தார். அதான் ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. சொல்ற தேவன் அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். வந்து அதை செய்துட்டார். ஆமென். நீங்க கடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. Don't give room to Satan. Don't give. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, வேதனைக்கு இடம் கொடுக்காது. என்ன டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் மேன்? எல்லாம் பொய். நீ நம்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இல்லை. அது எங்க இருக்கு? ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்னா இந்த இதை தான் சொல்றது. இது ஏன் ஸ்ட்ரெஸ்ன்னு இங்கிலீஷில் இது இன்ஜினியரிங் வேர்டா. அந்த மேலே உள்ள கூரை கீழே விழுந்துடாம வச்சிருக்கிறாங்க. இங்கே தூணெல்லாம் இருக்குது. இது ஒன்று போதுமே, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல. எதை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு. ஏன்னா பொய்ய சொன்னா அதை நம்பி சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, பிள்ளை தானே. பாருங்க, இதெல்லாம் கீழே விழுகாம என்ன நடஞ்சிருக்கு? இதை தாக்கு பிடிக்குது. அந்த வேர்டை கொண்டாந்து நசுக்குது. மேல இருக்கிற பாரம் நசுக்க இது தாங்குது. அப்ப சாதாரண உலக இன்ஜினியர் அந்த கூரையை தாங்கத்தக்க பலன் இந்த பலகைக்கு கொடுத்திருந்தா, உங்க பிரெயினை படைச்ச கடவுளுக்கு ஒரு பிரச்சனையை தாங்க பவர் கொடுக்க முடியாதா? வெக்கம் இல்லை? ஹலோ தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு சொல்லுங்க, ஐ ஹேவ் நோ ஃபியர். ஆமென். ஐ ஹேவ் நோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுங்க. ஏன்னா என் பிரெயினுக்கு மோ பவர் டு ஓவர் கம். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னுடைய பிரெயினுக்கு மோ பவர். ஆமென். மோ பவர். யூ ஹேவ் மோ பவர். ஹல்லேலூயா. அதான் இந்த குறைவற்ற செல்வமான வேதம் உங்களுக்கு ஆச்சரியம் செய்கிறது. டிப்ரெஷன்னா என்னது? ஒரு நினைவை 5 தடவை நினைச்சது. ஏன் உனக்கு எவ்வளவு அழகா போன்ல டிலீட் பண்றீங்க? ஒரு அம்மா என்கிட்ட சொன்னிச்சு, ஃபாதர் அடிக்கடி எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிளாக் பண்ணி போட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணி போட்டிருக்கு? பிளாக் பண்ணிருச்சான். ஏன்னா உங்க தாட்ஸ்ல ஒரு பேட் தாட்ஸ் வந்தா அதை பிளாக் பண்ண கஷ்டமா? எவ்வளவு லேசு. ஆமேன்னு சொல்லுங்க. இது டிப்ரெஷன்னா ஒரு நினைவு வந்து அதே உடைச்சிடுச்சா, போய் மரத்து குடிக்க வேண்டியதுதான். குடிக்க போங்க. அது ஐ டோன்ட் நோ. இந்த மருந்து இப்ப டிப்ரெஷன்னா என்ன? ஒரு நினைவு உன்னை, பைபிள் சொல்லுது, உன் நினைவு எப்படி இருக்கோ நீ அப்படியே இருக்கிற. நினைவை மாத்துறதுக்கு பவர் கொடுத்துருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன். நினைவை மாற்ற பவர் கொடுத்துருக்கு.
அவர் பேர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். ஆமென். the power of the holy spirit. ஆமென். ஹalleluya. அதான் என்ன சொல்லுது பாருங்க, ஆத்துமாவை. ஆத்துமா, ஆவி, ஆத்மா, சரீரம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். நான் இப்போ உங்களோட பேசுகிறேன் ஆவியில். இந்த ஆத்மாவில்னா வசனம் தேடிக்கிட்டு இருக்கணும், பொறுக்கிக்கிட்டு இருக்கணும். அதனால கேள்விப்பட்டேன், ஏஐல எல்லாம் கேட்குறாங்களாம். அங்கே பரிசுத்த ஆவியும் இல்லை, ஒன்றும் இல்லை, கேட்டுக்கிட்டு இருங்க. ஏஐ பேசு உங்களுக்கு. ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்டு, ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட். சபைக்கு வாங்க, மெசேஜ் கேட்க. நம்பிடாது. யூடியூப்ல யாராவது மெசேஜ் போட்டிருந்தா ஏஐ கிட்ட கேட்டு அழகா இங்கிலீஷ் பிளவராம பேசணும்னு அது பேசியிருக்கு. Don't get involved there. அதுதான் இங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், என்னை இன்னைக்கு உயிர்ப்பிக்கிறது. Hallelujah. If you are wounded, if you are broken, you are healed today. Amen. I have found this word had done miracles in my life. Amen. சும்மா வந்து சத்தமா சொல்றது அல்ல. I want to tell you a miracle happened. அப்புறம் என்ன அடுத்த பாஸ்டர் அவங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஒரிஜினல் மிரக்கல் என் லைஃப்ல நடந்துச்சு. 54:17 ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம். நிறைய சர்ச்சில் அந்த மிரக்கலை சொன்னேன். ஏன்னா அது வந்து ஹாட் மிரக்கல். பிஃபோர் கம்மிங் இட் ஹேப்பன்ட். அவ்வளோ பெரிய மிரக்கல். The Lord loved me. என்னைய கைவிடாத ஒரு தெய்வம். இது உண்மை பிள்ளைகள். எங்களுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்கு கண்டி பக்கம். 54:17 எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது. இருங்க அம்மா, அருமையான அந்த வசனத்து நடந்ததை சொல்றேன், அப்புறம் வாசிக்கல உற்சாகமா இருக்கும். உண்மையா நடந்தது. 100% happened. பிள்ளைகள், we have a church in Kandy. அங்க ஒரு autism child, beautiful girl, 24 வயசு வந்திருந்தா. somebody had raped or something. she got pregnant ஆகணும்னு அந்த பிழை உள்ளவனை தேடுறாங்க. எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் தட் ராங் டூவர். போலீஸு, எம்ஓஹெச், மெடிக்கல் ஆஃபீஸர், ஆல் ஆர் ட்ரைங். எனக்கு அப்படி படலை. நான் என்ன செஞ்சுவிட்டேன், எங்கள் சர்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட மொன்ட்ரியல் மாதிரி தூரம், கொஞ்சம் தூரமான இடம். அப்போ நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே. சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் போய் ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் கொண்டுக்கிட்டு வந்துருங்க. அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டா அழகா அவள் என்ன செஞ்சிட்டா, முன்னுக்கு உட்காந்து. அவளுக்கு தெரியாது வயிற்றுக்குள்ள குழந்தைன்னு. அது பாட்டுக்கு பாடி இப்படியே தட்டிக்கிட்டு சர்ச்சில் இருக்கு. இப்போ ஒரு 5 months 6 months ஆயிடுச்சு. ஆகின உடனே அழகா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ நான் போயிருக்கூடாது, நான் ப்ரைவேட்டுக்கு போயிருக்கணும். பட் வி டோன்ட் ஹேவ் ஸோ மச் ஆஃப் மணி. இப்போ சரி விட்டுட்டு நான் நினச்சிட்டேன், இந்த தாயவும் இந்த பிள்ளையும் வளர்த்து ஊழியத்தை செஞ்சு விடணும். ஆமென். I was thinking. அப்படி தான் ஆசைப்பட்டுட்டேன். நல்லது தானே, ஒரு பிள்ளை ஊழியம் செய்யல 4 பேர் சொல்லுவானே, இப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையார் யோசிப்பாங்க தானே. அட்டே ஒரு சிங்களவர் சொல்கிறார், அப்போ ஜனாதிபதியாக வருங்கிறார் அந்த பிள்ளை. அப்படி சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அதிசயத்தை கேளுங்க. அப்போ குழந்தை கிடைச்ச உடனே அங்கேருந்து கால் வருது. என்னன்னு, ஒரு 4 பேர் எங்களோட ஆக்கள் அங்கே போய் இருந்தாங்க, பாபா கொண்டுகிட்டு வருவோன்னு. நோன்ட்டாங்க. பிள்ளையும் இல்லை அம்மாவும் இல்லை பா அப்படின்னு. அப்போ எங்கள் சிஸ்டர், ஏன் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும், அம்மாவை அனுப்புகிறோம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு, பிள்ளைய கொடுக்குறோம் அனாதை இல்லத்துக்கு. இப்பயே வந்துடுச்சு, லட்சக்கணக்கு வாங்க வந்துட்டாங்க பிள்ளைய. எனக்கு உடைஞ்சிட்டேன், நொறுங்கிட்டேன். எனக்கு அந்த அம்மா கிட்ட பேசினேன், ப்ளீஸ் பிப்ளிக்கலி I like to have the mother and the baby. அப்படின்னா அவ சொல்றா, keep your Bible at home and talk. She said, that medical officer was எனக்கா இப்படியா சொன்னேன்னு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சொல்லல, சிங்களத்தில் திட்டி விட்டேன். அப்பயே ஃபோனில் பேசினேன். அப்படி நான் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் இலங்கையில். நான் ஐ எம் a blessed man. நான் நல்லது தானே சொன்னேன். I said the good thing. உடஞ்சிட்டேன்.
அப்புறம் சொன்னேன், என்ன நடந்தாலும் சரி, இது நடந்ததை மட்டும் கேளுங்க. இந்த மிரக்கல் நடந்த இடத்த பாருங்க. மிரக்கல் நடந்த இடத்த நான் வந்து இரவு இந்த வசனத்தை எடுத்தேன். இஃப் யூ ஆர் ட்ரபிள் டுடே, உங்களை யாராவது மனம் உடைஞ்சிருந்தா, ஒரு அதிசயம் நடக்கணும்னு நினைச்சா, இஃப் யூ வாண்ட் a miracle today for a job, for a marriage, for a baby, this is the verse. அதிசயம் செய்யும். நான் பின்னேறம் ஒரு 5 மணி போல சர்ச்சில் தனியா, அப்புறமேல் பிள்ளைகள் வந்துட்டாங்க எல்லாரும், அங்கே நிறையா அனாதை விதவைகள் இருக்காங்க. இந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு அர்த்தத்தையும் சொல்லி அப்பாவோட பேசிக்கிட்டு இருந்தேன். Please remember, when you are troubled, talk to the Father. Amen. Not talk to God. Father, your Father. Amen. He's a heavenly Father. Amen. சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. He's your Father. He wants to bless you. He wants to give you a house. He wants to give you a child. He wants to give you good life. Amen. அப்படி ஒரு காட் நம்ம காட். ஆனா எனக்கு தெரியல, உடைஞ்ச பிறகு இந்த வசனத்தில் இருக்குது என்னன்னு சொன்னா, நாக்குல ஒருத்தன் சொன்னா கேன்சல் பண்ண உனக்கு பவர் கொடுத்துருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுது பாருங்க, உனக்கு விரோதமாய். என்னது? ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், நீங்க ஒரு கடன் பட்டிருக்கலாம். அவங்க சொல்லலாம், மோகேஜ் கட்டல, உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும். உடைஞ்சிராத, நொறுங்கிறாத. Never get upset. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிசினஸ்ல பிரச்சனை வரலாம், உங்க கணவருக்கு ஆபத்துன்னு சொல்லலாம் ஹாஸ்பிட்டல்ல. never take this words and there is power. ஆமென். எவருடைய நாக்குல உங்களை யாராவது சபிச்சா கூட cancel it at that time. ஆமென். அதுவும் பைபிள் சொல்லுது, நீதிமொழி 6:2 சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உன் மேல தங்காது. ஹல்லேலூயா. யாராவது காரணம் இல்லாமல் உங்களுக்கு சாபம் இட்டாலும் அது தங்காது, பயப்படாதீங்க. அது நீதிமொழியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். 6:2 மறக்க கூடாது. யார் சொன்னாலும் தப்பி தவறி உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்காதுன்னு யாராவது சொன்னா உடனே அதை நினைங்க. 6:2 நீதிமொழிய, ஏன் ஆண்டவர் பெரியது செய்வார். ஆமென். சாபம் ஒரு நாள் தங்காது உங்க மேல. சொல்லுங்க, நான் சாபம் இல்லாதவன் சொல்லுங்க, சாபம் இல்லாதவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு விரோதமா உருவாக்கிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அது வாய்க்காதே போகணும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், எனக்கு விரோதமாய் நியாயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, you have no right to have a mother there, she is mentally sick. You have no right to have the baby there because he is an orphan. She can't look after. She has no power, no wisdom. அதுக்கு பார்க்க இயலாது. உண்மைதான். ஆனால் ஒரு அம்மா இப்படி பிரசங்கம் பண்ணையில் ஒரு அம்மா சொன்னேன், இப்படி ஒரு அம்மா குழந்தை கிடைக்கிறக்கு யாராவது வந்து பார்த்துங்கன்னு ஒரு அம்மா கையை தூக்கி சொன்னிச்சு. நான் வளர்த்து 10-15 வயசில் நான் இருந்து வளர்த்து தரேன்னு வந்து நிற்கிது. ஆமாம், வளர்த்துக்கிட்டு இருக்குப்பேன். ஆனால் பேபி கிடைச்ச விதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். அப்போ இப்படி சொன்ன உடனே நல்லா ஜெபிக்கிறேன், எனக்கு விரோதமாய் அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்ன அந்த வார்த்தை நான் குற்றப்படுத்தினேன். ஆமென். குற்றப்படுத்தினேன். சொல்லுங்க, குற்றப்படுத்துவேன். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் வந்த வியாதியை குற்றப்படுத்துகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை குற்றப்படுத்துகிறேன். You have that right, even if it is right one, even if it is a right one, God will stand for you. ஆமென். சொல்லுங்க, எனக்காக நிற்பார். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக நிற்பார். சப்பி சவரி வேலையில் போன்னு சொன்னா கூட take this verse, இந்த வேலை திரும்பி கிடைக்கும் உங்களுக்கு. ஆமென். If you are working in a place, if somebody troubled you, never think that God has put you out. He will take care. Amen. Hallelujah. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? Hallelujah. நிச்சயம் பிள்ளைகள் இன்றைக்கு அப்ப சொல்லி அது மட்டும் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் ஒரு நீதிமன்றமாக இருந்தால் கூட ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கு பாருங்க. ஊழியக்காரரின் சுதந்திரம் நம்முடைய சொத்து அது. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்த சொத்து. ஏன் சொத்தை சும்மா விடுறீங்க? அது பாருங்க, சுதந்திரம்னா சொத்து, பரலோக சொத்து. எங்களுக்கு நாக்குல அவனை குற்றப்படுத்துற ஒரு சொத்து அது. ஆமென். அது ஒரு அதிகாரம். ஆமென். ஒரு டைட்டில் டீட் மாதிரி.
வீடு வாங்கினா டீடு கலையிறோமே, அந்த டீடு மாதிரி இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இது என்னுடைய டீடு. nobody can break it. I own it. சொல்லுங்க. இது டீட் மாதிரி. ஆமென். டீட் மாதிரி. டேக் இட். அப்ப அது கர்த்தருடைய ஊழியக்காரரை விட்டு டீடா. எத்தனை பேருக்கு டீட் எடுத்துட்டீங்க சொல்லுங்க? டீட் ஐ ஹேவ். ஆமென். இட் இஸ் டீட் ஃப்ரம் ஹெவன். அதை மாற்ற இயலாது யாருக்கும் இனி. அது சைன்டு. சொல்லுங்க, ஒரு குதிச்சு சொல்லுங்க, சைன்டு on behalf of me. heavenly sign. ஆமென் சொல்லுங்க. இஸ் on behalf signed. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதிகாரம் சைன் பண்ணியிருக்கு. அப்போ நான் ஜெபிக்கிறேன். நீதி அது சொல்கிறேன். என்ன அவர் சொல்லி கடவுள் என்ன சொல்கிறார்? இது என்னால் உண்டான அவருடைய என்னது நீதியுமாய் இருக்கிறதுனா நான் கொடுக்குறேன் ஜட்ஜ்மெண்ட். தரக்கா பாமா ஷேகா சொல்லி ஜெபிச்சுட்டு ஒரு 2 hour ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் ஓக்கெல்லாம் போயிட்டு ஊஞ்சல் அப்படி உட்காந்துருக்குது. ஐ வாஸ் என்ஜாயிங்க ஸ்விங் ஒன்று. அது எப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 9-10 மணி போல் ஒரு புடிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் இப்படி வந்தாம்மா சேச்சிக்கு. நான் கேட்டேன், உக்குதே அப்படின்னு. அவர் சொன்னார், ஊருக்கு பிழை செஞ்சவங்களை தேடி ஊருக்கு போனேன். அப்படி பிழை செஞ்சவனுக்கு சொல்லிட்டு இறங்கையில் கீழே விழுந்துட்டேன். விழுந்தவனை கால் அடி போச்சு. ஒருத்தன் மோட்டார் சைக்கிளில் வந்தவன் என்னையை தூக்கி வச்சு இங்கே நான் கொண்டாந்து இறக்கி நீ சோமாய்க்க சேச்சிலன்ட்டு போயிட்டான் அப்படின்னு. அங்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல் இல்லையே எங்கள் நாங்கள் இருக்க ஊரில், தூர போகணும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நான் அப்போ ஃபாதர் சேவ் பண்ணி விடுங்கிறான். நான் என்ன புடிஸ்ட், இயேசுவை தெரியாது. அப்போ நான் கையில் எண்ணெயெல்லாம் பூசி ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்டான் மனசே, முகத்தை 3 போட்டால் பொம்பகனே வேதனாவாகே அப்படின்னு. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன களைப்பாக இருக்குன்னு. ஆஞ்சோனே இந்த வசனத்தை நினச்சிவிட்டு இப்படி ஒருத்தன் செஞ்சு விட்டான். எனக்கு இப்படி அந்த குழந்தையும் அம்மாவையும் நான் எடுக்கக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டாங்க கோர்ட்டில் மாதிரி. அப்படின்ன உடனே ஒரு 10 feet இப்படி நடந்தாமே, அடித்தான். எதையோ அடிச்சுட்டு ஃபோனுக்கு கொடுத்து சொன்னா டெல் அப்படின்னு. அந்த அம்மா எனக்கு ஃபோனில் அந்த அம்மா ஸ்தூதி பூஜாக்கு அண்ட அப்படிங்குது. நன்றி சொல்லுங்க, பிரேஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கங்குதுன்னா உண்மையா? அல்லேலூயா அது சொல்லுது. தேங்க்யூ சொல்லுங்க. சிரிக்கிறதா அழுகுறதா கத்துறதான்னு தெரியல. நான் உங்ககிட்ட ஃபோன் எடுத்து அலோன்னொன்னே அல்லேலூயா தேங்க்யூ பிரேஸ் தி லார்ட்னா என்னவா இருக்கும்? அது ஸ்தூதி பூஜாலாம் செய்யான். எனக்கு கொஞ்சம் நேரம் சென்று என்னடா அப்படி ஆயிடுச்சு. கம் ஆன் மண்டே at 8 o'clock அப்படின்ட்டு வச்சிருச்சு. இவன் சொன்னா மே நம்புறேங்க அழகன பாதறியான்ட்டு அப்படின்னு. அப்போ நான் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு 8 மணிக்கு போனால் அப்படி ஒருத்தங்க இப்படிங்கிறான். யாருக்கிட்ட ஐயா வந்திருக்கிற இவங்க தான் இந்த ஊர் 8 பகுதிக்கு பெரிய ஆள், இங்கே ஐயா வந்தேங்கிறான். அவங்க தான் அல்லேலூயா சொல்லியிருக்காங்களே. நான் சொன்னேன் அல்லேலூயா சொன்னாங்க வர சொல்லின்னு. ஆமாம், அவங்க நல்லா அன்பாக பேசி வர சொல்லியிருக்காங்க. உடனே போய் கேட்டுட்டு உள்ளுக்கு வாங்கன்னா போய் ஆஃபீஸில் உட்காந்தோடனே நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கையில் டக்குன்னு சொன்னாங்க தனியாக வந்து. மற்றவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஆள் தான் பார்க்கலாம், ரொம்ப பேர் போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் திரும்பி ஒரு ஆளை அனுப்பி விட்டாங்க, எல்லாத்தையும் கூட்டி அப்படின்னு போட்டாங்க. எல்லாம் சேர் நாங்கள் எல்லாம் அப்படி உட்காந்துருக்குறோம். அந்த அம்மா எஜமான் மாதிரி உட்காந்துருக்காங்கண்ணே. உட்காந்துருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு. அந்த பைபிள் உடனே வீட்டில் வச்சு கணிச்சேன். அந்த அம்மாவுக்கு எடுத்தாங்க. எடுத்த உடனே அது சொல்லுது, ஒரு பாதர் இருக்கிறது போல அந்த என்னை பேசி விட்டது. அதுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, இந்த பிரச்சனை என் மனசை குழப்புதுங்கிறதுமா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இவங்க சொன்னாங்க நவ் யூ கோ அண்ட் பிரிங் த அம்மா அண்ட் பாபா. கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. இப்போ இருக்கிறான். இது இப்போ சேர்ச்சில் வந்து என்ன செய்யுது இப்படிங்குது. இந்த மியூசிக் போடுறோம். ஏன்னா அவங்க அம்மா ஒன்று தெரியாட்டி சேர்ச்சுக்குள்ள இப்படி தானே. அதாவது 2 கோடி ரூபாய்க்கு மேலே பாபா போயிடுச்சு, விலைக்கு வந்துட்டாங்க. வாங்க IQ 100 இருக்கான்.
ஏன்னா சேச்சுக்குள்ளேயே கையை தட்டி 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 பாடுன அந்த குழந்தைக்கு அப்படி கண் காது மூக்கெல்லாம் இல்லாட்டி அப்படி விலைக்கு போகுமா? அவ்வளோ பெரிய டாக்டர் வந்துட்டாங்க வாங்க. என்ன அன்பு ஆண்டவர்! எத்தனை பேருக்கு ஒரு பெரிய அல்லேலூயா வருது? சி ஒரு காலத்தில் வருவாங்க. யூ கேன் சி ஒன் டே ஷி வில் கம். ஷி இஸ் குட். அவ இப்போ அம்மா ஒன்று செய்யாது, ஒரு அம்மா பார்த்துக்கிறாங்க. எனக்கும் ஆசை. அது எந்த நேரமும் சேர்ச்சுக்குள்ள இப்போ ஒரு 5-6 மாதம் இருக்கும். தான் ஏங்குறீங்க? இந்த இப்படி அடிச்சுக்கிட்டே தானே அவங்க அம்மா இருந்தது. அந்த அதை எடுத்து இப்போ அதுவும் இப்படிங்கிற மாதிரி எந்த நேரம் சேர்ச்சியில் பாட்டு பாடினா நாளைக்கு படம் தாரன் போட்டு காட்டுவார். See, the word is powerful. சொல்லுங்க, என் கண்ணீரை துடைக்கும், என் வேதனைகளை விரட்டும். எத்தனை பேருடைய லைஃப் மாறிடுச்சு? இந்த வேர்டை விரும்புங்க. ஆமே சொல்லுங்க. சாபம் இல்லாத ஒரு மனுஷன், நான் ஆசீர்வாதமான மனுஷன், தேவன் நேசிக்கிற மனுஷன், நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமே. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அளவில்லாதது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை நேசிக்கிறவர் மிகவும் பெரியவர். அப்ப கேட்பீங்க, ஆண்டவரே இவைகளை எப்படி அனுபவிப்பது? எப்படி அனுபவிப்பது? போடுங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில். இன்னைக்கு நான் உங்களுடைய விசுவாசத்துக்கு பேச விரும்புகிறேன். இந்த வசனம் உங்கள் உள்ளத்தை தொடும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு தூக்கி எடுக்க போகுது. சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசம் தேவையான அளவு இருக்கிறது. சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க பயப்படாம. எனக்குள்ள விசுவாசம் தேவையான அளவு இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசம் தேவையான அளவு இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசம் எவ்வளவு இருக்கு? இவ்வளவு காலமும் நினைச்சிருந்திருப்பீங்க பத்தாதுன்னு. not enough. ஏங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கல? ஃபெய்த் இல்லையே, not enough. சிலர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்னன்னு, your faith is not enough. கடவுளே சொல்லிவிட்டாரு, கடுகளவு போதும்னு. அப்பையும் பத்தாதுன்னா எனக்கு தெரியல. அவரே சொல்றாரு கடுகளவு போதும். இப்போ உங்களுக்குள்ள இல்லையோ அது? ஹலோ, இருக்கா இல்லையா? சரி, இப்போ வாசிங்க வசனத்தை. அல்லாமலும் யாரு? எனக்குன்னா யாரு? நீங்க தான், நீங்க தான். என்னாமல்னா என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இது செய்ய முடியாது அப்படின்னு உங்க பலத்தில் ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. சொல்லுங்க, என் பலத்தில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஆமே, என்னுடைய பலத்தில் நான் ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க பலன்? we stand on what Jesus did. சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையில செய்து முடித்தது மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். வெரி குட். அந்த கைத்தட்டுக்கு தேங்க்யூ. யூ அண்டர்ஸ்டுட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையில என்ன செய்தாரோ அதுல ஸ்டாண்ட் பண்றேன். அந்த ஃபெய்த்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சே, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை நம்புங்க. what Bible says, not somebody says. you believe what God said about you. amen. அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க, அவனுக்கு. யாரு? எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வருகிறவனுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு. அந்த அவன் யாரு? நீங்க தான். நீங்க என்ன பார்த்து சொல்லலாம்? இவனுக்கும் தான். ஆமே, எனக்கும் தான், உங்களுக்கும் தான். அவனுக்கு. எனக்கு கூட உங்களுக்கு குறைவுன்னு சொல்லக்கூடாது. பாஸ்டருக்கு கூட இருக்கு, பாத ஞானத்துக்கிட்ட கூட இருக்குன்னு இல்லை. என்கிட்ட என்ன கூட இருக்குன்னா, பைபிளை கூட படிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வேலைக்கு ஓடிடுறீங்க. வேலைக்கு ஓடையில் மனசுள்ளுக்கு பைபிளை தூக்கிட்டு ஓடிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஃபோனில் கொண்டு போய், இப்போ சில கம்பெனியில் ஃபோன் கொண்டாட வேணாம்பாங்க. அதுவும் டியூரிங் த ஒர்க் ஹவர்ஸ் பயம் வேற. அதனால மனசுலேயே பைபிளை கொண்டு போயிட்டு திருப்பி பார்த்துக்கங்க. ஆமென். விளங்கிருச்சா தெரியல. இப்போ பைபிள் ஏன்னா ஃபோனை வாங்கி வெளியே வச்சிட்டா, அதனால உள்ளுக்கே கொண்டு போயிருங்க. எது? தலையில். அல்லேலூயா.
தலையுள்ளுக்கு வச்சு கொண்டு போயிடணும். ஆமென். பவுலெல்லாம் தலையில வச்சு தான் கொண்டு போனாங்க. ஆமே. அதனாலதான் சிறைச்சாலையில குடுல நடு சாமத்துல காலும் கட்டி கையும் கட்டி அங்கன துதிச்சது. உங்களை கட்டி போட்டா துதிக்க சொன்னா துதிச்சாத்தான். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஜேவிபி காலத்தில் ஒரு சாட்சி சொன்னார், கனடாவில் இருக்காரு. அருமையான சாட்சி. ஒரு பேக்ல கட்டிட்டாங்களாம். ஒரு பேக்ல கட்டி இலங்கையில் அவர் இந்த அந்த ரெவல்யூஷனரியா இருந்தனால கட்டி எல்லாம் அங்கங்க மூட்டையா வச்சாச்சான். இப்போ காலி பண்றதுக்கு வரையில இவருக்கு விளங்கிடுச்சு, காலம் முடிஞ்சுன்னு இயேசுவே 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 அப்படின்னு பேக் உள்ள இருந்துக்கிட்டு. அப்ப வந்தவங்க என்னன்னா, ஏய் நீ கிறிஸ்தவனா? ஆமா. அவுத்து விட்டு சொன்னா ஓடிடுறான். கைதடி கர்த்தனா. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், இயேசுங்கிற பேருக்கே ஒரு மகிமை. ஆமென். இயேசுங்கிற நாமத்துக்கே ஒரு மகிமை. நல்ல நேரம் அவன் பார்த்துருக்கான், இப்ப வந்து நல்லா இருக்காரு. ஆமென். ஏ உன்னை காலையில போன ஊர்ல தான் இருக்காரு. so good. அப்ப சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க எப்படி சொல்றார்? ஆமே, அளவின் படியே ஒரே அளவு. ஆமேன்னு சொல்லுங்க. அளவு எவ்வளவு கொடுத்திருக்காரு? ஒரே அளவு. அதனால ஆமேன். மண்டையில தான் பிரச்சனை, விசுவாசத்தில் இல்லை. சொல்லுங்க, தலையில தான் பிரச்சனை. யுவர் பிரெயின் டசன்ட் ஒர்க். இதை தூக்குறதே கிடையாது, இதை தூக்குறதே கிடையாது. இது யாரு? சத்தமா சொல்லுங்களேன். காலையிலேருந்து மியூசிக் போட்டு பாட்டு கேட்கலாம், வசனத்தை கேட்கறதே இல்லை. இது யாருன்னு கேட்டதுக்கு பேசாம தானே இருந்தீங்க. ஜோன்ல ஒன்று போடுங்களேன், இனி தெரிய வந்து. அதுதான் இது வார்த்தை இல்ல. அதை பாருங்க, வசனத்தை நல்லா பார்த்து. ஆதியில சொல்லுங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னுக்கு என் கையில இருக்க பைபிள் இருந்துச்சுன்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹலோ தங்கச்சி, விளங்கிடுச்சா? பைபிள் வெளில இருந்துச்சு. என்ன யோசிக்கிறீங்க? அப்படியா? ஜீசஸ் அப்பே இருந்தாரு. ஆமே. இப்ப எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. இப்ப பவர்ஃபுல்லா இருக்காரா, வீக்கா இருக்காரா? அது உங்களை பொறுத்தது. ஆமா. ஆனா வீக்கா வச்சிருக்கீங்களோ தெரியல. ஹலோ, இயேசு உங்களுக்குள்ள இருக்க சுவரு. வீக்கா, I don't know what to do. ஐயோ, I am broken, I am depressed. டென்ஸ்டுனா வீக்காக்கி விட்டா இயேசுவை. இயேசு பார்த்தாரு, நான் இவனுக்குள்ள இருந்து இவ்வளவு கேவலமா பேசுறானே அப்படின்னு. I don't know what going to happen to us. There is big problem. அப்படி so big. Yeah. My daughter is in trouble. My husband is in trouble. ஏன்னா மோகேஜ் கட்டாமன்னு ஜீசஸ் அவ்வளோ வீக் ஆயிட்டாரு. He is powerful. Amen. Hallelujah. You stand. You stand. Say, my God is so strong. Amen. I strong. Amen. Hallelujah. ஆதியில வார்த்தை பைபிள் இருந்தது. ஆமென். இந்த பைபிள் உங்க கையில் இருக்கதே. ஹலோ ஹலோ, அப்படியே உலகம் ஆரம்பத்தில் போயிருக்கோம். உலக ஆரம்பத்தில் உள்ளவரே நம்ம கையில. ஆமென். இதை விட என்ன நமக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இயேசு தேவனிடத்தில் இருந்தது. ஹலோ ஹலோ, அந்த தேவன் இப்போ உங்களிடத்தில் இருக்கிறார். ஆமென். அடுத்துதான் முக்கியமானது, சொல்லுங்க. என்ன, அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகு. And the word was God. திரும்பி சொல்லுங்க. அப்ப 54:17 எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிச்சியே, அது God. அது God. சங்கீதம் 19:7 பார்த்தோம், அது God. ஹலோ, God. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க காலையில எழும்பி பைபிள் படிக்கையில God. அதை விட்டுட்டு வாங்க
வாங்க. அப்ப கையில இருக்கனே பாரு. ஆமென். ஓ அப்படியா ஆண்டவரே அப்படி. எனக்கு தெரியாது ஃபாதர் ஞானம் தான் அவர்கிட்ட இருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கிட்டே இருக்கிறாரு. வர்ஷிப் பண்ணையில உங்ககிட்ட நின்றாரு. அப்படி நினைங்க. இப்ப கடையில சாமான் வாங்க போனீங்கன்னா இது நல்லமா, இது நல்லமா, இது நல்லமா, அந்த மாதிரி பைபிள் வசனத்திலையும் இது நல்ல வசனமா, இந்த வசனத்தை எடுப்போமான்னு நினைச்சிடாங்க. யூ சூஸ் எவ்ரி டே. யூ சூஸ் எவ்ரி டே. யூ ஸ்பீக் டு காட் எவ்ரி டே. ஆமென். தினமும் பேசுவேன். சொல்லுங்க, தினமும் பேசுவேன். There is power. ஆமென் சொல்லுங்க. கால்களை அசைச்சு சொல்லுங்க, there is power. ஆமென். நீங்க வேணா காலையில எழும்பி there is power in the word of God செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. ஸ்பீக் பண்ணி பாருங்க. You say in the name of Jesus you sickness go. If you are sick, காலையில எழும்பி in the name of Jesus sickness go. அதை விட்டுட்டு sickness போ அழுகிறது 50 தரம். பைபிளை திறந்து பார்த்துட்டு இருக்கட்டும் போனா போயிடுவாங்க. Don't do. You are doing that. உண்மை. இல்லாட்டி இந்த கனடா இன்னைக்கு இந்த நாக்காளியெல்லாம் எம்டியா இருக்காது. நீங்க ஒழுங்கா சுவிசேஷம் சொல்லி இயேசு கூட இருந்தா இதுல எல்லாம் நிரப்பி வச்சிருவீங்க. சே இயேசுவின் நாமத்தில் உட்காருவானா ஒருத்தன் சொல்லுங்க. யூ டூ இட். யூ டூ இட். ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் இவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுங்க, ஒரு நாக்காளியை கொடுத்து இந்த வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆளை உட்கார வையா அப்படின்னு. இவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ எல்லாம் இப்போ ஒரு சிலர் பார்க்குறேன் நல்லா வயசு போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னொரு இளமையான ஆளுங்களை உட்கார வச்சுட்டு போங்க. அவர் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டு சரி இருப்பாரு. ஹலோ கிடூய் சொல்லுங்க. நான் சொல்லுவேன். நீங்க லேடிஸ் மட்டும் பேச உங்க கையில தான் இருக்க கூட. எல்லா நாக்காலே ஒரு ஆள் கொண்டாந்து உட்கார வைங்க. ஆமே. பக்கத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கணும் ரொம்ப பேர். Why? Because you have God. Your power. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க சொன்னா ஏதாவது பிரச்சனை, what is problem here? Is a financial. I don't know that bank. I just went that day. No, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டீங்க. I went that day to that bank. No, thank you ba. That doctor is much better. Yeah. It's nice. Yeah, that doctor is very good. அப்படிங்கிறது நானும் ஒரு டெஸ்டிமனி. அதை சரி கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு எனக்குள் இருப்பதை இன்னொருவனுக்குள்ள கொண்டு போவேன். ஆமென். I have powerன்னு சொல்லுங்க. I have power. சொல்லுங்க. I have power to give Jesus to someone. ஆமென். நான் விடுறது இல்லை. எங்க ஆக்கள் பிடிச்சி தூக்கிட்டு சரி வந்து உட்கார வச்சிருவாங்க. ஒரு சிக்கால சரி பிடிச்சி தூக்கி கொண்டாந்து 2-3 பேர் உட்காந்துருக்காங்கண்ணே அப்படி. அவன் எழும்பி நடந்துருவான். ஆமென். இன்னும் நிறைய சுகமாக்குறேன். இங்கே உங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் சுகமாக்க ரொம்ப என்ன நல்லா அதுதான் டிப்ரெஷன், அது ஸ்ட்ரெஸ்னும் அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ஸை இப்படி சொன்னாலும் இல்லையே திரும்பி வருதே. யா சிக்னஸ் ஒரு இதா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்றது? பைபிள் சொல்லுதியா அப்படின்னா ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லுது? ரட்சிப்பு 10 அதை போடுங்க ராஜா. 10ஆம் அதிகாரம் ரோமர்ல போடுங்க 9-10. இதை மறக்கக்கூடாது. உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை. அது சொல்லுது என்னவென்றால், இதை சொல்லுங்க என்னவென்றால் கர்த்தராகி. அதை வாசிக்கையிலே சத்தமா சொல்லுங்களே. வை இப்ப இங்க இருக்க முக்கியமானது என்ன? விசுவாசம் எங்க இருக்கணுமா? இப்போ உங்களுக்கு நான் டீச்சிங்கே பண்ணணும். இதயம் எங்கன்னு இருக்குன்னு கண்டுபிடிக்க. இதயம்னா என்னது? திங்கிங் உடைய ஹோம். இப்ப நல்லா யோசிக்கிறோம் தானே. நாய் பூனைக்கெல்லாம் ஹோம் இல்லை, ஹார்ட் இல்லை. ஹலோ அதைத்தான் ரொம்ப நேசமா. காலையில ஒருத்தர் பூங்காவில் பார்த்தேன். இங்கிட்ட ஒரு கயிறு, இங்கிட்ட ஒரு கயிறு, அங்கிட்ட ஒரு கயிறு பரலோகம் கூட்டி போகும் போல. ஸோ
நோ, நாய் வச்சுக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள கடவுள் இருக்காரா? யூ மஸ்ட் லவ் காட். ஒண்ணுமே தெரியாதுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்தாலும் நெவர் கோ டு ஹெவன். ஹலோ, நாயையும் பாருங்க, அதை விட மனுஷனையும் பரலோகம் கொண்டு போக பாருங்க. ஆமே, நாய் வளங்க, வெரி குட். இஃப் யூ வாண்ட் டு பை ஏரோப்ளேன் பை. நான் பூமியில் அதெல்லாம் கடவுள் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காரு. நீங்களும் மனிதர்கள் தானே, பணக்காரன் மட்டும்தான் பாவிக்கல. எனிபாடி, காட் பிளஸ்ட் எவ்ரிபாடி. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க துன்மார்க்கர்கள் தான். அவங்க என்ன செஞ்சிடறாங்க? ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. தே ஹார்ட் ஒர்க். பைபிள் எப்படி சொல்லுது? 28ஆம் அதிகாரம் உப ஆகமத்தில் எப்படி சொல்லுது? யூ ஆர் பிளஸ்ட், நோ கர்ஸ் ஆன் யூ. நீங்க ஸ்பிரிச்சுவல் தான், but at the same time work hard. Work hard. Hallelujah. உண்மை. Work hard to earn, to tell Christ to other people. நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும். உங்ககிட்ட தேவன் இருக்கிறார் என்று ஊரால் கண்டு உங்களிடத்திலே வருவார்கள். நான் என்கிட்ட இயேசு இருக்கிறாருன்னு வாராங்க சொன்னேன். அந்த போலீஸே வந்து படிச்சு போவையில் என்ன சொல்லிட்டு போனார்? பைபிள் ஒன்று கொடுங்க. பைபிள் at the end father அப்படி கொடுத்தேன். God is alive. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க இயேசுவை கூட்டிக்கிட்டு போறீங்க. வியாதியை விட்டுட்டு போறீங்க. அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு விட்டுட்டு போயிருங்க. ஆமென். கஷ்டமெல்லாம் இங்கே எங்ககிட்ட விட்டுட்டு போங்க, நாங்கள் விரட்டிக்கிறோம் கிட்ட. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சிரிச்சு சந்தோஷமா போங்க, ஹாப்பியா போங்க. ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஆமென். The Lord is with you. Go powerfully. Go blessed. Yeah, because He loves you. Praise the Lord. ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அதனால எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஒரு உயிர்த்தல் உங்களுக்குள் உண்டாயிருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. அதனால் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருபோதும் கைவிடார். எனக்கு என்னமோ உங்களுக்கு சொன்னது விளங்குச்சா? அவசரமாக போகணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு பல ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராம் நல்லது. இஸ் ஹெல்ப்ஸ் யூ இன் ட்ரபிள் டைம். சொல்லுங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் ட்ரபிள் டைம். நாங்கள் சொன்னது ஹெல்ப்ஸ் யூ அண்ட் ட்ரபிள் டைம். வி டோன்ட் நோ வாட் டைம் இஸ் யுவர் ட்ரபிள் டைம். Therefore 24 hours be alert. Alert இருங்க. ஆமென். With the word of God. ஆமென். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் வேர்ஸ் தான் இது. மரணமும் ஜீவனும் நாக்கின் அதிகாரம். ஆமென். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் எனக்கு இன்னைக்கு தான் ஒரு அருமையான வசனம் காலையில் வெளிப்பட்டுச்சு. ஆண்டவர் எனக்கு பெலி, ஆங்கிலத்தில் பெலின்னு இருக்கு, அதை கொஞ்சம் போடுங்க ராஜா. நீதிமொழி 18:21 நினைக்கிறேன். அதில் பாருங்க, அவன் அவன் வாயின் பலனால். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் எதை பிரியப்படுறீங்க? நீங்கள் பேசும் பொழுது மிச்ச கவனம். இன்னொரு 3 வசனத்தில் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன் ஹீலிங்காக. அடுத்த வசனத்தை போடுங்க. வண்டர்ஃபுல். அதுக்கு மேலே போடுங்கம்மே, 20 போடுங்க. சாரி 20. அவன் அவன். எனக்கு இதில் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன மாதிரி ஆச்சரியம்னா, BELLY, belly. belly. What is belly? உணர்ச்சிகள் தங்கியிருக்கும் இடம் சாப்பாட்டோட அமைஞ்சிருக்கு. கோச்சிக்காதீங்க. ஈட். God உங்க உணர்ச்சி கெட்டதுக்கு காரணம் எம்டி ஸ்டமக். உங்கள்கிட்ட உடல்ல நோய் வர காரணம் எம்டி ஸ்டமக். உணர்ச்சிகள் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு டாக்டர் சொல்றான், people get depressed, all that because no energy in the brain. Why no energy in the brain? அதனால தான் chemical imbalance. என்னது? How did chemical imbalance தான் வருதான். எப்படி வந்துச்சு? Because you are not taking enough water to the body, food to the body. எனக்கு இன்னைக்கு காலையில்
வயிறுன்னு போட்டிருக்கேன். உணர்ச்சி நல்லா இருக்குமா? தேங்க்யூ சொல்லுங்க. ஆமென். உணர்ச்சி. இந்த வேர்டு இன்னைக்கு காலையில் ஒர்க் போகையில் என்கிட்ட பேசி நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுவேன்னு. இது ஹோலி ஸ்பிரிட். a man's belly. man's bellyனா man's mind, man's emotions. உணர்ச்சிகள், வேதனைகள், கவலைகள் வராம உங்க உணர்ச்சியை ஏக்கமா காத்துக்கொள்ளலாம். கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, மை இமோஷன்ஸ் ஆர் வெரி குட் சொல்லுங்க, பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஏன்னா இதுல என்ன சொல்லுது பாருங்க, man's belly shall be satisfied. உங்க லைஃப்ல நீங்க திங்க் பண்றது உங்களுக்கு திருப்தியா இருக்குமா? நீங்க நினைக்கிறது திருப்தியா இருக்குமா? ஹலோ, எவ்வளவு ஆச்சரியம். நீங்க திருப்தியான வாழ்வு வாழ்றீங்களா? திங்கிங்ல எந்த நேரம் worried, I am very worried, I am disturbed. அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு அப்படியெல்லாம் அளவாக வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, ஐ எம் டிஸ்டர்ப், டோன்ட் டாக் டு மீ அப்படிங்கிறது அம்மாவுக்கு. அப்போ அவங்களும் ஓடிடணும். அப்பா போய் கேன் யூ கம் சன், கேன் யூ கோ அவுட் அப்படின்னு அப்புறம் வந்துடுவார். ஏன்னா ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு இன் த லைஃப். இமோஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, இஸ் நாட் என்ஜாயிங் லைஃப். ஆண்டவர் சொல்றார் சாட்டிஸ்ஃபைடுனா பெலி. பெலினா த ஹோம் ஆஃப் உணர்ச்சிகள். Joy, peace, love. You are not enjoying. Why are you not enjoying? Bad mouth. Bad mouth எப்படி வந்துச்சு? I am broken, I am disturbed, I don't know what to do. இதெல்லாம் சொல்லக்கூடாது. மரண வார்த்தைகள் அதுகள். I am blessed man. I am loved by God. I know Jesus who walks with me. Amen. அதான் சொல்லுது பாருங்க. A man's belly shall be satisfied. அவனுடைய உணர்ச்சி பகுதி satisfy fruit of his mouth. அவன் நல்ல வார்த்தைகளை பேசுவான். Amen. And with the increase of his lips shall be filled. நீ வாயில வேதத்தை படிக்க 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 உன்னை ஆமென் ஆசீர்வாதத்தில் நிரப்பிடுவார். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு நிரப்பிட்டார். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவியில் எழுதப்படுவதாக. உங்கள் தலையில் அல்ல, தலையில் அல்ல. We have wonderful brain, powerful brain, but your spirit is where God is. Amen. He breathed. He breathed. Amen. எத்தனை பேருக்குள்ள மகிழ்ச்சியான சமாதானமான ஒரு லைஃப். ஆமென். ஐ எம் வெரி ஹாப்பி. அருமையான பிள்ளைகளை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா எனக்கு அப்படி உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நீங்கள் ஹாப்பியாக வாழணுங்கிற ஏக்கம். ஆமென். இந்த வசனத்தை வேறு வழியில் சொல்ல, we have to tell the negative side how we live. We must teach you the right side. The right book on the earth. சொல்லுங்க, the right book on the earth is the word of God. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையே right book. ஆமென். It is in my heart. ஆமென். நிச்சயம் உங்களுடைய உணர்ச்சிகள் ஃப்ரூட்டா இருக்கும். உங்க வாயில ரொம்ப கவனமா பேசுங்க. உங்க வாயின் வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கட்டும். எந்த நேரமும் ஃபெய்த்தை பேசுங்க. எந்த நேரம் ஃபெய்த்தை பேசுங்க. யாராவது ஃபோனில் நெகட்டிவாக பேசினா, ஐயோ ப்ளீஸ் ஸ்டாப் இட், ஐ டோன்ட் வாண்ட், இஃப் தேர் இஸ் எனி ஃபெய்த் வில் டாக். ஆமாம், எந்த நேரம் ஃபெய்த் வேர்ட்ஸ். இன்றைக்கி கூட ஹவு டு யூ, நான் எங்களோட சர்ச்சில் 3 வாரம் வச்சுருக்கோம். 3 வாரம் எவ்ரி மெசேஜுக்கு பிறகு 3 வாரம் சொல்கிறது நான். ஒன்று, நான் கேட்ட செய்தியை இன்னொருத்தருக்கு சொல்லுவேன். அதான் ஹார்ட் டு ஹார்ட் இவாஞ்சலைசேஷன். சொல்லுங்க, நான் கேட்ட செய்தியை இன்னொருவருக்கு சொல்லுவேன். அப்போஸ்தலர்கள் இயேசுகிட்ட கேட்டதை மக்களுக்கு சொன்னாங்க. அதான் 2026 மட்டும் வந்துருச்சு. ஆமென். கேட்ட மெசேஜை இன்னொரு ஆளுக்கு சொல்லணும். 2வது கொஞ்சம் கஷ்டம்தான், செஞ்சு ஆகணும். 2வது, என்னுடைய சொந்த பணத்தினால் சுவிசேஷமாய் இன்னொருத்தனை இயேசுவை அறிய வைப்பேன். ஆமென். என் கார் மூலமாக ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வருவேன். அவன் வீட்டுக்கு போய் தேடி விட்டு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவேன். இந்த மெசேஜை கேட்கக்கூடிய சூழலை இன்னொருத்தனுக்கு உருவாக்குவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது மிக முக்கியம்,
என் வாழ்க்கையில் இயேசுவுக்காக கிழமையில் ஒரு நாள் உபவாசமாயிருந்து அவருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஒரு உபவாச ஜெபம் செய்வேன், ஒரு விண்ணப்ப ஜெபம் செய்வேன். இதை நீங்கள் செய்யணும் பிள்ளையில, அற்புதம் நடக்கும். எழும்பி நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓ ராமாமா ஷே பலாஹா தாராஹமலீரா. கொஞ்ச நேரம் உங்கள் உடம்புல என்ன வியாதி இருந்தாலும், உங்கள் மனதில் என்ன கவலை இருந்தாலும், இது விரட்டப்பட வேண்டிய நேரம். ஆமே. கை ரெண்டையும் உயர்த்தி கொள்ளுங்க, கண்களை மூடி. ஸ்பீக் டு த ஹோலி ஸ்பிரிட், ஸ்பீக் டு த ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் வித் மீன்னு சொல்லுங்க. இவ்வளவு துதித்து ஆராதிச்சு வசனம் கேட்ட எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டீங்க, ஆவியானவர் வந்துட்டீங்க. அருமையான பிள்ளைகளை, ஆவியானவரை கொஞ்ச நேரம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்நிய பாஷை பேச அல்லது உங்களுக்குள்ள ஜெபம் பண்ண விரும்பினா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு வந்து என்னுடைய ஆவியிலே தங்கி விட்டீரப்பா. வியாதிகள் வேதனைகள் ஓடுற நேரம் இது, கஷ்டங்கள் ஓடுற நேரம் இது. ஆவியானவரே, ஆவியானவரே, பராக்ரா ஹைபிமாலா ரஹா ஈரா தேரே கபோரா இப்ராரி மஷேக்லோரா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ராமாலா ராகாபா மாஷே ஈரா திலிரிபா. ஓ ராபா மாமா ஷே கரஹம் கேலே வேரே திலிரி பாமா. ஓ ராகிரி பாபா ஏரா ஹப்லேரே வேரே முகுஷ் மேலா தார் மேல் கிளாரி ஹப்லாரா கபி மேரா ஏரா ஷிபி கிளாரா தேர் மேலே ரிபா. ஓ ரிபா பாபா மா ஏரா தெலி ரிபா மாமா ஷேலா கோரி பாபா. ஓ ராபா மாமா ஹில் கிளாரா கபி ரமி ஷோலா. ஓ ரதிரி ரிபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ராஜாவே உம்மை துதிக்கிறேன், மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறேன், அன்பானவரே உம்மை துதிக்கிறேன். என் விடுதலையின் ஆண்டவர் நீங்க. நல்லா துதிங்க, 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 துதிங்க. ஓ துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. துதிங்க. ஆண்டவரே விடுதலை, விடுதலை, விடுதலை. வியாதியில இருக்கிற ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிசயமா இன்றைக்கு விடுதலை அப்பா, விடுதலை ஆண்டவரே. ஓ டெலிவரன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு விடுதலை நேரம் இது. சொல்லுங்க, நான் விடுதலை ஆனேன். கால்களை அசைங்க, கைகளை அசைங்க, உடலை அசைங்க. வியாதிக்கு என்ன கொடுக்காதீங்க. சொல்லுங்க, ஏ சுகர் ஆவியே, உனக்கு இருக்க முடியாது, போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தலை வலியே, போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. உடல் வலி எங்க இருந்தாலும் கட்டளை கொடுங்க. யோரா பாராஹி ஆலா லேரே ஹமாமா மாரா கிரி பாபா. ஹalleluya, ஹalleluya. ஓ இராதிலி ரிபா ஹalleluya glory ஹபோ இராதேரிபா இலாலேரே லாஹிரி மரா. தகப்பனே, என் இயேசுவே, விடுதலை தந்தவரே. ஓ ஹalleluya. இரப்ராரா மெல்லஹீதோ. சுகமாகிறீங்க, சுகமாகிறீங்க மகனே. உன் உடம்புல இப்பொழுது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். உனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட உறவில பயம் ஓடுகிறது, வேதனை ஓடுகிறது, கவலை ஓடுகிறது. நோ வரி. இப்போ ஒரு ஃப்ரீயான வாழ்க்கையை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. ஓ ஹalleluya. ஓரா பிரஹபு. ஆமென். அருமையான பிள்ளைகளே, அந்நிய பாஷைக்கு ஒரு விளக்கம் எனக்கு உண்டாச்சு. சரியான சந்தோஷம். ஆவியில யாரெல்லாம் நம்புறீங்களோ அது உங்களுக்கு நடந்திருக்கு. என்னண்டா, நீங்க இப்படி இருந்தாலும் ஒரு சிலர் கம்பிகளால வலைகளால கட்டப்பட்ட மாதிரி ஒரு சிலரை பார்க்கிறேன். உங்க கால்கள்
கைகளெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிற மாதிரி, ஒரு ஆட்டுக்குட்டியை வலையில பிடிச்சி போட்டிருக்க மாதிரி தேவதூதன் வந்து அவைகளை அவிழ்த்து அதை தூக்கி போறத பார்க்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. தேவதூதர்கள் வந்து தங்கள் ஆட்டுக்குட்டிகளை தேவனுடைய சமூகத்தில் நீங்க இனி ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாய் இருப்பீங்க. அது என்ன 23வது சங்கீதத்தில் 2வது வசனத்தின்படி ஒரு நல்ல பாஸ்டர் உங்களுக்கு வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு பரலோக பாஸ்டர். ஒரு அருமையாக அதை போடையிலுமா அந்த வசனத்தை அந்த இங்கிலீஷில் வச்சு ஜெபிச்சிருவோம். அது எனக்கு இன்னைக்கு வெளிப்பாடாக வருது. சங்கீதம் 23:2. நீங்கள் ஒரு சமாதானமாக இருப்பீங்க, பயம் உங்களை ஆளாது. சொல்லுங்க, என் வீடு இனி ஒரு பசுமையான வீடு. சொல்லுவீங்களா? என்னுடைய சில்ட்ரன்கள் எல்லா நன்மையும் அனுபவிப்பார்கள். என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23:2 சங்கீதம் 23 the shepherd. ஓ ஆமே, அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இது உங்களுக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமா? சொல்லுங்க, அவர் என்னை ஆசீர்வாதமான வீட்டுக்குள்ளே, மகிழ்ச்சியான வீட்டுக்குள்ளே என்னை வைத்திருக்கிறார். பயமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு அமர்ந்த தண்ணின ஒரு சமாதானமான வாழ்க்கை என்னை கொண்டு போய் விடுகிறார். இவ்வளவு நேரம் நீங்க கட்டப்பட்டு கிடந்த இடத்திலிருந்து நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு காலம் கட்டினா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா கூடி, ஒரு சிலர் கடன், வேதனை, பிரச்சனை, வியாதி, சொந்தங்களோட, பந்தங்களோட, உறவுகளோட எல்லாம் காயப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு கட்ட உழுக்கப்பட்டிருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் விடுதலையை அனுபவிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களை நல்ல ஒரு ஸ்டில் வாட்டர், ஒரு ஆசீர்வாதமான வாட்டர், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களை கொண்டு போய் விடுகிறார். டாடி, தேங்க்யூ, தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். சொல்லுவீங்களா? தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மகன் பாட்டு பாடையில் அந்த பாட்டு என்னை ரொம்ப தொட்டு, விடுதலை நாயகன். அப்படி வந்த உடனே என் உள்ளத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. அதில் ஒரு வசனத்தை பிள்ளை பாடட்டும், அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டாடும். இன்றைக்கு அது நடந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தில் உங்களை நல்ல பசுமையான இடத்துல வைத்திருக்கிறார். ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்கள் எதை ப்ரொக்ளைம் பண்ணி வர்ஷிப் பண்ணீங்களோ அது இப்போ நடந்திருக்கு உங்களுக்கு. ஆமென். விடுதலை நாயகன். பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறார். ஊரில் போய் சொல்லுங்க, அதிசயம் நடந்திருக்கிறது. ஒரு நாளும் கைவிடாதவர் உங்களை அதிகம் நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். அவருடைய வார்த்தை உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை உங்களை குணமாக்கி உங்களை அழியாமல் காத்து கொண்டது. ஆமேன், ஆமேன், ஆமேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன
ஹalleluya ஆமென். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா தேவன் கொடுத்த விடுதலைக்காய். ஹalleluya. Thank you Lord.